எடுத்துச்சு தமிழக அரசுக்கு சரியான நடவடிக்கை சார். அண்ணா நடவடிக்கை வந்து சரியா எடுத்துக்கிறாங்க. சரியான கையாண்டிருக்காங்க. காவல்துறையை தமிழக அரசு வந்து சென்னை உயர்நீதிமன்றமே பாராட்டு நடவடிக்கை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஊடகவியலாளர்களா உடன் நடவடிக்கை என்ன? எடுத்த நடவடிக்கை நமக்கு தெரியணும்ல, என்ன நடவடிக்கை? அப்படி நான் அண்ணன் கேட்கறது சொல்லி என்ன நடவடிக்கை? தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில இருந்து என்ன நடவடிக்கை இருக்கு? சாலையில கிழக்கு கிடக்குற சாலையில திமுக கொடியை கட்டி போனதுல வந்த பிரச்சனைக்கு இல்ல நான் அதிமுக காரன், நான் சும்மா டோல்ல வந்து இது பண்றதுக்காக அதை ஏமாத்துறதுக்காக கொடியை கட்டினேன் அப்படின்னா உன் கொடியை கட்டினா ஏமாத்தலாம் அதானே? அவனை மட்டும் நீ போலீஸ் காவல்துறை வண்டியில வச்சு எடுத்தீங்களா இல்ல வீடியோ? அந்த பையன் பேசினால அதை ஏன் நானும் செய்யறேன்னு எடுக்கல? ஒரு தங்கச்சி சொன்ன வாக்குமூலத்தை முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர்ல வெளியிட்ட நீ அவனை ஏன் நீ வாக்கு எடுக்கல? எதனால அப்படி பண்ண சார்? தெரியாம பண்ணிட்டேன் சார், இப்படி பண்ணிட்டேன் சார், இதுக்கு முன்னாடி இப்படி பண்ண சார், இப்படி பண்ண ஏன் எடுத்து வெளியில? தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில இத்தனை கைதிகளை கைது பண்ணிருக்கீல்ல, 3 பேரை என்கவுண்டர் பண்ணல, கண்டதும் சுட்டு கொண்டிருக்கீங்க. எதுக்காக கொன்னீங்க? காரணம் சொல்லு. ஏன் அவனை கொன்னீங்க? அவன் தான் குற்றவாளியா? அவன் தான் திட்டம் திட்டினானா? அப்படின்னா அது வெளியில சொல்லணும்ல. தப்புன்னு சுட்டு போடுறதுக்கானது. சுட்டு ஏன் போடணும்? ஒரு குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டவனை இதுக்காக ஆம்ஸ்ட்ராங்க கொன்னாங்க, இதுதான் காரணம், இதுக்கு காரண கர்த்தா இவர் திட்டமிட்டு கொடுத்தார், இவர் கொலைக்கு இவ்வளவு காசு கொடுத்தார், இந்த நோக்கத்துக்காக இதுக்காக நாங்க கொன்னோம் அப்படின்னு ஏன் அந்த கைதியில வேன்ல ஏத்தி அவன்ல ஒருத்தனை நீ வாக்கு எடுத்து வீடியோ போடல? இதுல நடவடிக்கை சொல்லுங்க. இந்த கையில ஒரு கட்டு போட்டீங்க, இந்த கையில ஒரு கட்டு போட்டீங்க, எல்லா குற்றவாளிக்கும் செய்யறதானே? மார்கால் மார்கை மாதிரி அடிச்சு வெள்ளைய ஒரு கட்டை போட்டு அவன் உட்கார்ந்துருப்பான். அப்புறம் வண்டியில ஏற்றும்போது தாங்கி தூக்கிட்டு வருவிய, இறங்கி நடக்கும்போது நல்லா நடந்து போவான், ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போவீங்க. இந்த திராவிட நாடகத்தை என்னைக்கு நிறுத்துவீங்க நீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க உட்கட்சி விவகாரம். எத்தனை விவகாரம் ஒரு கட்சிக்கு இருந்தாலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை, அதனால பிரச்சனையா பேசுவோம். அது பிரச்சனை இல்லைல்ல. நன்றி சார்.